மச்சான். யாரு? விமலாடா? வாடா, சொல்டா. என்ன இவ்வளோ தூரம்? இல்லைடா, உன்னை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீ குழந்தைய ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி விட போயிருக்கதா எதிர்த்து வீட்டில் சொன்னாங்க. அதான் மச்சான் இங்கே வந்தேன். சொல்லுடா. மச்சான் வாய தரடா. ஏண்டா? டேய் தரடா. என்னடா சுவிட்டு, என்ன விசேஷம்? நான் அப்பாவை போகிறேன்டா. அட்ரா சக்கண்ணா, 4-5 வருஷம் கழிச்சு இப்போதான் அப்பாவனம் போல தோணுச்சா? ஆமாம் மச்சான். என்னடா வெக்கப்படுற போல இருக்கு? அப்புறம் மச்சான், இனிமேல் தான் நீ மாலா பத்திரமா பார்த்துக்கணும். அவன் ஆசைப்பட்டு கேட்குறது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லாமல் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்க. சரிடா. சரி, வரேன்டா. ஏய் இருடா, நான் கொண்டு வந்து வண்டியில் வீட்டில் விடுறேன். இல்லை வேணாண்டா, என் ஒய்ஃபு தினமும் காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நான் தான் என் குழந்தையை கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி விடணும். இந்த மாதிரி நடந்து போய் பழகிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுதுடா. நான் நடந்தே போகிறேன்டா, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது. சரி மச்சான். விமல், சொல்லு மச்சான். சொல்கிறா. எனக்கோசம் ஒரு நல்ல காரியம் செய்வியாடா? சொல்லு மச்சான், இப்போவே பண்ணுறேன். கண்தானம் பண்ணுறியா? டேய் என்னடா திடீர்னு? பார்வை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் என் கண்ணு போனதுக்கப்புறம் தான்டா புரியுது. கண்தானம் செய்வோம்னு நிறைய விளம்பரம், விழிப்புணர்வு, பேரணி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நான் அதை சரியாக புரிஞ்சிக்கல. புரிஞ்சிருந்தா என் அப்பாவுடைய கண்ணியும் என் அம்மாவுடைய கண்ணியும் வேஸ்ட்டாக மண்ணுக்குள்ளார புதைச்சிருக்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நாம் செத்ததுக்கப்புறம் மண்ணோட மண்ணாக வீணாக போகிற கண்ணை என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் இந்த உலகத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம வாழும்போது தான் நல்லது செய்கிறோமா இல்லையானே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் செத்ததுக்கப்புறமாவது ஒரு நல்லது செஞ்ச புண்ணியமாவது நமக்கு கிடைக்கட்டுமே. சரி மச்சான். முடிஞ்சால் நான் சொன்ன இந்த நல்ல காரியத்தை இன்றைக்கே செஞ்சிரு மச்சான். நான் வரேன்டா.